காமாட்சி அம்மனுக்கு கரகம் எடுப்போம், அந்த முளைப்பாரி அம்மனுக்கு கரகம் எடுப்போம், கருமாரி அம்மனுக்கு கரகம் எடுப்போம், கருத்தோடு கரங்குவிச்சு கரகம் எடுப்போம், அந்த கிரிபுரத்தால நினைச்சு தானே கரகம் எடுப்போம். ஏப்பா எம்புட்டு தூரம் நடந்து வர்றது, வெயில் வேற இந்த போடு போட்டுக்கிட்டு இருக்கு. சரோஜாக்கா கால் வலிக்குதுன்னா கால் வலிக்குதுன்னே சொல்ல முடியும், மித்தபடி தலை வலிக்குதானா சொல்ல முடியும்? என்ன செஞ்சாலும் நீங்க திட்டிக்கிட்டே தான் கிடப்பீங்க. சின்ன பொண்ணு பாரு தூக்கிட்டு வரும்போது தலையும் வலிக்குதேன் செய்யும் காலும் வலிக்குதேன் செய்யும், அதெல்லாம் பொருட்படுத்த கூடாதுடி. சாமியை நினைச்சுக்கிட்டு நடந்தா ஒரு வலியும் தெரியாது, நடந்து வா அண்ணி. அப்ப கால் வலி தெரியாம இருக்க ஒரு பாட்டு பாடுங்க அண்ணி. ஏண்டி ராதிகா, நாங்க நிம்மதியா பாரு தூக்கிட்டு போறோம் பிடிக்கலையா? அவ வேற காட்டுக்கட்டா கட்டிக்கிட்டு கிடப்பா. ஏ சரோஜாக்கா, சாமி பாட்டு தானே அவ பாட போறா, பாடட்டுக்கா. நம்மளுக்கு அலுப்பு தெரியாம இருக்கும்ல. சின்ன பொண்ணு நீ பாடுடி. சரி ராணியக்கா. மதுரை மாறி கொழுந்து வாசம் ராசாவி உன் மேலதானேசம். ஏக்கா இதுவும் சாமி பாட்டு தான்க்கா. அந்த படத்துல ஹீரோயினி பாரி தூக்கிட்டு போவா, ஹீரோ இந்த பாட்டு தாங்க பாடுவாரு. ஏய் அப்பா, உன்னைய போய் பாட சொன்னனே, என்னைய சொல்லணும். வாயை மூடிக்கிட்டு வாடி, இன்னும் கொஞ்ச தூரந்தே போயிரலாம். ஏ ராணி, கோயில பாருடி, எவ்வளவு அழகா இருக்கு. சீக்கிரமே பார்த்துக்கிட்டு வந்தனால பாரு, கூட்டம் அவ்வளவா இல்ல. கொஞ்சம் லேட் ஆக்கியிருந்தா கூட்டம் ஜே 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 ஜேன்னு இருந்திருக்கு. ஆமா சரோஜாக்கா, இது சக்தி வாய்ந்த கோயில்ல. வர வர பாருங்க இன்னும் கூட்டம் அதிகமாகும். நான் அங்கிட்டு வரும்போதே பார்த்துக்கிட்டு இருந்தேன், வண்டி அணிவகுத்துல வந்துகிட்டு இருந்துச்சு. வெளியூர்ல இருந்துலாம் வந்து சாமி கும்பிட்டுட்டு போவாங்க, அவ்வளவு சக்தி வாய்ந்த தெய்வம். ஆமா ராணியக்கா, இந்த ஊர்ல இருந்து வெளியூர் போய் வேலை பார்க்கறவங்கலாம் இந்த திருவிழாவுக்கு தானே வருவாங்க. இந்த மாதிரி பாட்டு சத்தம், மேளதாளம், சாமி ஆடுறது, கடைகள், பொருட்காட்சி இதெல்லாம் பார்க்கிறதுக்கு எவ்வளவு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. ராதிகா, இந்த வாட்டி தானே இந்த திருவிழாவுக்கு நீ வந்திருக்க. இந்த இது மட்டும் இல்லடி, இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் பாரு. கூழு ஊத்துவாங்க, அப்புறம் பொங்க கொடுப்பாங்க, மாவிளக்கு கொடுப்பாங்க, எல்லாம் தருவாங்கடி. ஆமா ராணியக்கா, நான் வார வழியிலேயே பார்த்தேன். ஒரு லக்கில கூழ் ஊத்திக்கிட்டு இருந்தாங்க, ஒரு லக்கில மோர் ஊத்திக்கிட்டு இருந்தாக்கா. ஏக்கா எனக்கு வேற தண்ணி தாகமா எடுக்குது, அப்படியே வாக்கா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துருவான். ஏட்டி கிறுக்கு பிடிச்ச சின்ன பொண்ணு, தலையில பாறைய வச்சுக்கிட்டு போய் கூழ குடிக்கிறேன் மோர குடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு கிடக்குறவ. இங்க பாரு ராணியக்கா, நம்ம இந்த கோயில பத்தி ரசிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம், கடவுள் எல்லாம் பத்தி ரசிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். ஆனா சின்ன பொண்ணுவ பாருக்கா, நல்ல திங்கிறலக்கா பார்த்து ரசிச்சுக்கிட்டு வந்திருக்கா. அவ எங்க போனாலும் அவளுக்கு வயித்த பத்திட்டேன் கவலை. எங்க சோறு போடுவாங்க, எங்க குழம்பு ஊத்துவாங்க, எங்க கூழ ஊத்துவாங்கன்னு. ஏ சரோஜாக்கா, அப்ப சாப்பிடாம எப்படி உயிர் வாழ்றது? நீ என்ன தண்ணிய மட்டும் முடிச்சிட்டு உயிர் வாழ்றீங்களாக்கு? இந்த உலகத்துல நான் மட்டும்தான் சோறு சோறு சோறுன்னு திரியிற மாதிரி, நீங்க எதுவும் சோறு சாப்பிடாம பீஸா திங்கிற மாதிரி தான் பேசுவாங்க. அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா தானே தெரியும், சோத்து பானைக்குள்ள தலைய விட்டுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு கிடப்பாங்க கஞ்சிய. ஏ ராணியக்கா, வசந்தி அக்கா, நீங்க வாங்கக்கா, நம்ம போய் மோரோ கூழோ குடிச்சிட்டு வருவோம். இவங்கெல்லாம் பெரிய டீசன்ட் பார்ட்டி, அதெல்லாம் இவங்கெல்லாம் குடிக்க மாட்டாங்க. ஆமா ராணியக்கா, நான் பாக்கும்போதே சரியான கூட்டமா இருந்துச்சு. மோர் குடுக்கறதுல தீந்து போயிர போகுது, சீக்கிரம் வாங்கக்கா. அதானே, என்னடா ராதியா இன்னும் அமைதியா இருக்காளேன்னு பார்த்தேன். சரியான ஜாடி கேட்ட மூடிவேன். அவங்க அண்ணி மாதிரியே வந்து வச்சிருக்கா ராதிகா. அடியே சின்ன பொண்ணு, சாமிக்கு நேர்ந்துகிட்ட முளைப்பாரி தலையில இருக்குடி. இதை வச்சுக்கிட்டு மோரோ கூழோ குடிக்க முடியாது. கொண்டு போய் சாத்திட்டு அப்புறமாட்டி வந்து குடிப்போம்டி. இப்படியே நின்று பேசிக்கிட்டு இருந்தா பொழுது போய்கிட்டு இருக்குல, சீக்கிரமா நடங்க. அக்கா பாரிய இறக்கி வச்சுட்டு கடை நிக்கலாம் போயிட்டு வருவோம்க்கா. டிசைன் டிசைனா லப்பர் கிளிப்பு எல்லாம் போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. சரிடி, சீக்கிரமா சாமியை கும்பிட்டுட்டு போவோம். ஏய் அப்பா, என்ன கலர் கலரான வளையல், பேண்ட், கிளிப்பு, என்ன அழகா இருக்கு. ஆனா நம்ம கொண்டு வந்த காசு தான் பத்தாவது ஓலை இருக்குடி. ஆமாக்கா, கலர் கலரா விதவிதமால போட்டு
கொண்டு வான்னு சொன்னாரு. இங்க வந்து பார்த்தால தெரியும். என்ன அழகா அடுக்கி வச்சிருக்காங்க. விளையாட்டு ஜாமான், அடுப்படிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அடுக்கி வச்சிருக்காங்களே, கண்ணையா பறிக்குது. எக்கா இது ஆரம்ப கடைதான், உள்ளக்க போக போக நிறைய கடை இருக்குக்கா. அட ஆமாண்டி, இந்த கடையில பார்த்து முடிக்கிறதுக்கே ஒரு நாள் பத்தாது போல இருக்கே. இந்த கடைசில இருந்து அந்த கடைசி வரைக்கும் கடையா போட்டு வச்சிருக்காங்க. என் வீட்டுக்காருக்கு சுக்குமல்லி காபி பொடி வாங்கிட்டு போகணும். அவருக்கு இங்க வாங்க பொடியே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏ சரோஜாக்கா, ஊர் உலகத்துல கடையே இல்லையா? இந்த திருவிழாவில் வந்துதே நீ சுக்குமல்லி காப்பி பொடி வாங்கிட்டு போய் உன் வீட்டுக்காருக்கு போட்டு கொடுக்கணும். ஏடி அது இல்லடி, இங்க திருவிழாவுல தான கொஞ்சம் கம்மியா குறைச்சு தருவாங்க. கடைகள்ல எல்லாம் அநியாய விலை விக்கிறாங்கடி. எக்கா நல்ல விலைக்கு ஞாபகப்படுத்துனீங்க. டீக்கு நான் கருப்பட்டி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல கருப்பட்டியா வாங்கிட்டு போகணும். நான் கலர் கோலப்பொடி வாங்கணும். எங்கேயாவது வித்தா சொல்லுங்கடி. வெள்ளி செவ்வாய்க்கு கலர் பொடி போட்ட கோலம் போட்டதே அழகா இருக்கும். எக்கா அங்க பாருக்கா, பொம்மை வச்சு ஜவ்வு மிட்டாய்லாம் வைக்கிறாங்க. நான் சின்ன பிள்ளையில வாங்குனதுக்கா இந்த மிட்டாயி. அட ஆமாண்டி வசந்தி, அந்த பொம்மையை பார்த்தாலே பேய் மாதிரி இருக்குமே. அந்த மிட்டாயை நான் வாங்கியே சாப்பிட மாட்டேன். எக்கா நான்லாம் சாப்பிட்டிருக்கேன்க்கா, சூப்பரா இருக்கும். இந்த ஜவ்வு மிட்டாயில எல்லாமே டிசைன் டிசைனா செஞ்சு தருவாங்க. வாச்சி, பட்டாம்பூச்சி, கரப்பாம்பூச்சி, தேளு எல்லாமே செஞ்சு தருவாங்க. எனக்கு இந்த மிட்டாய் ரொம்ப பிடிக்கும். ஆமாண்டி, எனக்கு அந்த காலத்து ஞாபகம் வந்துருச்சு. எங்க அம்மா இந்த மிட்டாய் விக்கிறவர்கிட்ட 50 பைசா கொடுத்து மிட்டாய் கொடுங்கன்னு சொல்லுவாரு. அந்த மிட்டாய் கடைக்காரரு மோதிரமா 5 விரலுக்கும் போட்டு விடுவாரு. அதை சப்பி சப்பி சாப்பிட்டுக்கிட்டே போவேன். ஆனா இந்த காலத்து பிள்ளைகிட்ட 50 பைசா கொடுத்து இந்த மிட்டாய் வாங்கி கொடுத்தா, போமா எனக்கு 5 ஸ்டார் வாங்கி கொடு, பெரிய சாக்லேட் வாங்கி கொடுன்னு கேக்குங்க. எல்லாம் காலம் மாறி போச்சு. எக்கா என்னக்கா நீ இப்பெல்லாம் 50 பைசாக்கு முட்டாய் எங்க இருக்கு? குறைஞ்சபட்சம் 2 ரூபா கொடுத்தாதாக்கா முட்டாயே கொடுக்குறாங்க. ஆமாண்டி, அத சொல்லு. இந்த திருவிழாவுக்கு வரவும் பழைய நினைவு எல்லாம் வருது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா ராணியக்கா, 4 கோயில் குளம் போயிட்டு வந்தாத்தானே மனசு நிம்மதியா இருக்கு. வீட்டுக்குள்ளேயே இருந்தா மன கஷ்டம் தான் வருது. கேட்டீங்களா, கடைக்கு வந்து வெறிக்க வெறிக்க பாத்துக்கிட்டே இருக்கீங்களே. ஏதாச்சும் பொருள் வாங்குறேன்னா வாங்க வேண்டியதானே. கடைக்காரர் யாரோ நம்மளையே வெறிக்க வெறிக்க பாத்துக்கிட்டு கிடைக்கும். வாங்கம்மா வாங்க, எந்த பொருள் எடுத்தாலும் 50 50, எந்த பொருள் எடுத்தாலும் 50. ஏய் அப்பா, இந்த கடைக்காரர் என்ன எதை எடுத்தாலும் 50 50 சொல்லிக்கிட்டு கிடைக்கும். அதான ராணியக்கா, எங்க வீட்டுக்காரர் கொடுத்த 100 ரூபாய்க்கு 2 பொருளை வாங்கிட்டு போயிட்டேன்னா மித்த பொருளை எங்கிட்டு வாங்குறது? வீட்லயே நிறைய விளையாட்டு பொருட்கள் கிடக்கு, திரும்பியும் எடுத்து வாங்கணும். வசந்தி நீ வேணா வாங்கிக்க. அக்கா எனக்கு வேணாக்கா. வேற யாராச்சும் விளையாட்டு பொருட்கள் வாங்குறேன்னா வாங்குங்க. ஏ ராணி, நீங்க சின்ன பிள்ளையா வச்சிருக்கீங்க, வாங்க வேண்டியதா. நாங்க எந்த சின்ன பிள்ளையில வச்சிருக்கோம்? நடே ராணி. ஏம்மா வாங்கம்மா வாங்க, என்னம்மா வெறிக்க வெறிக்க நின்று பாத்துட்டு போறீங்க? விலை குறைச்சு தரேம்மா, வாங்கிட்டு போங்கம்மா. வேணாம் வேணாம், நாங்க அந்த சைடு போய் வாங்கிக்கிறோம். அடியே சின்ன பொண்ணு, தின்பண்ட கடை எங்கேயாவது விக்கிறாங்களான்னு பாருடி. பூமாரிதேன்னு சொல்லி விட்டா. அந்த சீனி சவ்வு, அல்வா அதெல்லாம் வாங்கிட்டு வாமான்னு சொல்லி விட்டா. கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு போவோம். எக்கா அந்த சைடு ஒரு கடை இருக்குக்கா, வாக்கா போவோம். சரிடி, நீங்க ஏதாச்சும் பொருள் பாக்குறேன்னா பாத்துட்டு வாங்க. இல்லைன்னா தின்பண்ட கடைக்கு வரேன்னா வாங்க. ராணி, கூட்டம் வேற அதிகமா இருக்குல்ல, எல்லாரும் சேர்ந்தே தின்பண்ட கடைக்கு போவோம். சரி அப்ப வாங்க போவோம். ஏய் அப்பா, என்ன மலை மாதிரி குமிச்சு வச்சிருக்காங்க. என்ன என்ன ஐட்டங்களோ ஸ்வீட்டு கடையினிலே, அள்ளி திங்க வாயி துடிக்குதடி, எனக்கு யாரு வாங்கி தருவா? கலரே கண்ணை பறிக்குதே, அள்ளி திங்க வாய் துடிக்குதே, ஆனா காசை நான் எடுத்துட்டு வரலையே, எப்படி வாங்கி திங்க முடியும்? ராணி, அந்த சைடு சுத்து முறுக்கு போட்டு வித்துக்கிட்டு இருக்கா, நான் கொஞ்சம் வாங்கிட்டு வரேன். இந்த சரோஜாக்கா நானும் வரேன். அக்கா கடைக்கு போயிட்டு இதே லக்குக்கு வந்துருங்கக்கா, சேர்ந்து போயிருவோம். கூட்டத்துல தொலைஞ்சு போயிடாதீங்க. சரி ராணி, வாங்கிட்டு வரேன். வாங்கம்மா வாங்க, காரா பூந்தி, சிகப்பு பூந்தி, வெள்ளை பூந்தி, காராச்செவு, சீனிச்செவு, அல்வா என்ன வேணும் உங்களுக்கு? சொல்லுங்கம்மா சொல்லுங்க. எனக்கு காக்கில அல்வாவும் காக்கில சீனி சவ்வும் தாங்க. ஏ ராணியக்கா, 100 ரூபாய் இருந்தா தாயே, வீட்டுக்கு வந்து தாரேன். இல்லடி வசந்தி, நான் காசு கம்மியாத்தே எடுத்துட்டு வந்தேன். ஓ அப்படியாக்கா, சரி எனக்கு காக்கில அல்வா மட்டும் கொடுங்க. இந்த தாரேம்மா. என்ன நம்மகிட்டயே காசு இல்ல, நம்ம ராணியக்கிட்ட காசை வாங்கி தின்பண்டம் வாங்கிட்டு போகலாம்னு நினைச்சா ராணியக்காவே காசு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இதுக சும்மா நாள்லயே நம்மளுக்கு வாங்கி தராதுக, திருவிழா டயத்துலயா வாங்கி தர போகுதுக, இல்லேன்னு சொல்லி புருவாளுகளே. ஏதாச்சும் ஆக்டிங்க போடுவோம். ஏய் யாத்தே பயமா இருக்கு. ஏய்
ஏய் ஏய் ஏ ராணி அக்கா, இவ எதுக்கு இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா? ஏய் 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 ஏன்டி நான் தான் சமயபுரத்து மாரியாத்தா வந்திருக்கேன்டி. ஏய் அடியே, இது என்னங்கடி? மாரியாத்தா கோயிலுக்குள்ள வராம தின்பண்டம் கடையில வந்து இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. அக்கா அக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. சின்ன பொண்ணு மேல வந்திருக்கிறது மாரியாத்தாவா இல்ல முந்தானேத்து செத்து போனாலே மாரியம்மா அவளாக்கா? அண்ணி அண்ணி, உங்களுக்கு என்னாச்சு? அண்ணி என்னாச்சு? அண்ணி இல்லடி மாரியாத்தா. ஏய் அப்பா, எனக்கு பயமா கிடக்கு. வாங்கடி ஓடிடுவோம். அட இது என்ன, நம்ம சாமி வந்த மாதிரி ஆட்டம் போட்டா நம்மளுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டா நம்மளுக்கு ஸ்வீட்டு தான் வேணும்னு சொன்னா வாங்கி தருவான்னு பார்த்தா இந்த ஓட்டம் ஓடுறாளுக. ஐயையோ, பசுக்கு கூட காசு இல்லையே, நம்மளை விட்டுட்டு ஓடிட போறாளுக. நம்மளும் ஓடுவோம்.